சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பவிமா என்ன சொன்னாங்கம்மா? என்னம்மா பேசாம இருக்க? ஆதி, நீயாவது சொல்லேன்ப்பா, என்ன நடந்ததுன்னு. நீங்க வர வரைக்கும் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? பவித்ரா, பெரியவங்க கேக்குறாங்கல்ல, என்னன்னு சொல்லு. மியூச்சுவல் தானே மாமா, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கவுன்சிலிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரமா எல்லாமே முடிஞ்சிடும். பவி 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 என்னங்க இது? என்னென்னமோ சொல்லிட்டு போறாளே, எனக்கு ரொம்ப நீ பதறாதம்மா. ஆதி, என்ன நடந்ததுன்னு சொல்ல. டாக்டர், நீங்களா சொல்லுங்களேன் என்ன நடந்ததுன்னு. டேய், அவ என்னடா அப்படி சொல்லிட்டு போறா? நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? மனசுல இருக்கிறத தயங்காம சொல்லுன்னு சொன்னனா இல்லையா? சொல்லாம ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போறா. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என் மனசுல உள்ளத சொன்னேன் சீதாம்மா. உன் மனசுல இருந்தது சொன்னிய, அப்போ உன் மனசுலயும் விவாகரத்து பண்ணணுங்கிற எண்ணம் தான் இருந்ததா? ஐயோ கடவுளே. இருங்கம்மா இருங்க, கொஞ்சம் பதறாம இருங்க. டேய் ஆதி, சொல்லுடா, என்னதான் நடந்துச்சு? அப்படி அங்க நீ என்னதான் சொன்ன? சொல்லுடா. அன்னைக்கு பவிய கல்யாணம் பண்ண போறப்போ என் மனசுல என்ன இருந்துச்சோ அதே நினப்பு தான் இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இருக்கு. எதுவுமே மாறல. ஆனா என்னடா ஆனா ஆனா ஊனாண்டுட்டு இருக்க? உள்ள வச்சு அந்த கவுன்சிலிங் பண்ற இடத்துல அவங்க கிட்ட நீ என்ன சொன்ன? அத சொல்லு. எனக்கு என் வாழ்க்கையை விட பவியோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதான் அவ முடிவு தான் என் முடிவு. அவ சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு தான் கவுன்சிலிங் கொடுத்தவங்க கிட்ட சொன்னேன். சீதாம்மா, பவிக்கு என்னால எந்த சூழலையும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. அதத்தான் அவங்க கிட்ட சொன்னேன். சரி சரி, அவ என்னதான் சொன்னா? அது எனக்கு தெரியல. தனியா கூப்பிட்டு விசாரிச்சாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட அவ அதை பத்தி எதுவும் பேசல. நானும் எதுவும் கேட்கல. டேய், அவ என்னமோ கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போறா. ஆமா, உன்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையா? கவுன்சிலிங்ல 6 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க பேசி சரி பண்ணா உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் 6 மாசம் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்னு இப்ப எப்படி தெரியும்? அவ என்ன சொல்லிட்டு வந்தான்னு எனக்கு என்ன தெரியும்? டேய் ஆதி. சீதாம்மா இருங்க. என்னப்பா இதெல்லாம்? நீங்க சொன்னீங்கன்னு தானே நாங்க இதெல்லாம் செஞ்சோம். இவங்க 2 பேரும் கோர்ட் விவகாரத்தை இவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிறாங்களே, என்னென்னமோ சொல்றாங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். கவுன்சிலிங் போனா மனசு விட்டு பேசுவாங்க, அவங்க டைவர்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. பவி என்னடானா சீக்கிரம் டைவர்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போறா. ஏன்பா அரவிந்த், நீ பாத்துக்குவேன்னு நம்பித்தானே நான் இருந்தேன். இவங்க பேசிட்டு போறத பார்த்தா என்னப்பா அது? இதெல்லாம் இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே. ஏதோ பேசிட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப என்னடானா 6 மாசத்துல விவாகரத்தே நடந்துடுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. என்னால தாங்க முடியலப்பா, நெஞ்சம் வெடிச்சிடும் போல இருக்கு. என்னங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. இப்படி ஆளாளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இருந்தீங்கன்னா குழப்பம் தான் அதிகரிக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க எதுவுமே முடியல. கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே ஒவ்வொரு செஷன்லயும் அவங்க 2 பேரும் அங்க போய் தனித்தனியா பேசதான் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்கிறது அவங்களுக்கே தெரிய வரும். 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால வாழ முடியாதுங்கிறத அப்ப புரிஞ்சுப்பாங்க. நீ சொல்ற சரி, ஆனா என் மருமக வேற மாதிரி இல்ல சொல்றா. அவங்க சொன்னா எல்லாம் முடிஞ்சிருமா சார்? பவித்ரா பேசின வார்த்தைங்க எல்லாம் அவங்க உதட்டுல இருந்து வந்துச்சே தவிர்த்து உள்ளத்துல இருந்து வந்ததில்ல. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா வெளியில கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஈகோ தான். அது உடஞ்சி அவங்க 2 பேரும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். நாம எல்லாரும் இருக்கோம், நாம முயற்சி பண்ணுவோம். என்ன பண்ணா அவங்களுடைய ஈகோ உடையுமோ அதை நாம செய்வோம். எப்பாடுபட்டாவது அவங்க 2 பேருக்கு உண்மையை உணர்த்தி அவங்க 2 பேரையும் லைஃப்ல சேர்த்து வைப்போம். அதுக்கு என்ன செய்யறது நாம எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுவோம். ஓகே?
ஜானு ஜானு, நான் ஏன் பிறந்தேன்னு என்னோட வாழ்க்கை பூராவும் நான் நினைச்சிடவே கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் நினைச்சுப்பேன். ஆனா இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் அப்படி ஒரு கேள்விய எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, பிறந்ததுதான் பிறந்து தொலைச்சிட்டேன். உன்ன மாதிரி குழந்தையாவே இருந்திருந்தா எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா அது எப்படி முடியும் ஜானு? இல்ல, நீயும் வளர்ந்துகிட்டே தான் வர. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட எந்த கஷ்டமும் உனக்கு வந்துடவே கூடாது. என் மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்டயே என்னால தைரியமா ஒத்துக்க முடியல. உன்னை பாரு, அழுக வந்தா அழற, சிரிப்பு வந்தா சிரிக்கிற. இந்த நிமிஷம் உனக்கு என்ன தோணுதோ அப்படி வாழ்ற. அது என்னால முடியல தங்கம். பழச பத்தி நினைச்சு பாக்குறேன். இனிமே என்ன நடக்குமோன்னு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இப்ப வாழ்றதுக்கு மறந்து போய் நிக்கிறேன் ஜானு. ஆதி இருக்கான்ல, அவன் தான் உன் ஃப்ரெண்டு. அவன் பேரை கேட்டாலே உனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருது இல்ல? எனக்கும் அப்படிதான். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அது உண்மையாவே இருந்தா கூட இனிமே அது எனக்குள்ளேயே புதைச்சு வச்சுக்கணும். அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான் ஜானு. ஆனா இப்ப அவன் அப்படி இல்ல, மாறிட்டான். அது எனக்கு இப்பதான் புரியுது. அடிக்கடி இங்க வர்றதெல்லாம் என்ன பாக்குறதுக்கு தான், என்கிட்ட பேசுறதுக்கு தான் தப்பு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் உன்னை பாக்குறதுக்கும் உன்கிட்ட விளையாடுறதுக்கும் தானு இப்பதான் எனக்கு புரியுது. அதுக்காக என்கிட்ட அவன் பாசமாவே இல்லைன்னா சொல்லிட முடியாதுதான்.